தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய பகுதியான அரிட்டாப்பட்டியில் வேதாந்தாவின் துணை நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. அந்த திட்டம் குறித்து வழக்கறிஞர் விநாயகமூர்த்தியுடன் நமது செய்தியாளர் கார்த்திக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசு இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்தில் வல்லுநர்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். எங்களுடைய கிராம சபை பிரதிநிதிகள் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். இது நாங்கள் தமிழக அரசுக்கு வைக்கும் பணிவான வேண்டுகோள். வரலாற்று சின்னங்கள் அளிக்கப்படுகின்றன, விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகின்றன என்று நாங்கள் மனித உயிர் சார்ந்த பிரச்சனையை மட்டும் சொல்வதாக சற்று கவனத்தில் இருந்து விலகி சென்று விடாதீர்கள். இதன் பின்னணி இருப்பது நமது மூன்றாவது சுதந்திர போராட்டம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். மூன்றாவது சுதந்திர போராட்டம் என்று இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் ஐரோப்பியர்கள் நம்மை ஆண்டபோது நாம் அவர்களிடம் விடுவதற்கு நாம் சுதந்திர போராட்டத்தை அண்ணல் காந்தி மகாத்மா தலைமையில் நாம் முன்னெடுத்து சென்றோம். அதன் பிறகு வெள்ளையனை வெளியேறு இயக்கமே நடத்தினோம். அதன் பிறகு நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டதாக பெருமை இருமாந்து கொண்டிருந்தோம். இன்று நடப்பது என்ன? இந்த வேதாந்தா டங்ஸ்டன் 74 என்று சொல்லக்கூடிய அணியன் எடை கொண்ட இந்த டங்ஸ்டன் எதற்காக எடுக்கப்படுகிறது? இது ஒரு அரிய வகை தனிமம், உலோகம், ரேர் மெட்டல்னு சொல்லுவோம். இது எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா, இது 1781 தான் இந்த டங்ஸ்டனுடைய கண்டுபிடிப்பு நடந்தது. அது யூரோப்பில் போர்ச்சுகலில் தான் இது இருந்தது. அப்போ அது வொல்ஃபர்மைட் அப்படிங்கிற லேண்ட் சாயிலில் இருந்த ராக் சாயிலில் இருந்தால் எடுத்தோம். அதனுடைய டெபாசிட்டி எவ்வளவு அப்படின்னா பிபிஐ அப்படின்னு சொல்லுவோம். அது 660 கிராம் பெர் டன். நல்லா பிடிக்கணும், ஒரு டன்னுக்கு 660 கிராம் தான் பிபிஐ. அது அரிட்டாப்பட்டி மலையில் ஸ்கேலிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஒரு மீர்கட்டம். இந்த போர்ச்சுகலில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தனிமத்தை ஷியால்ட் அப்படிங்கிற ஒரு வேதியியல் விற்பனர் லேபில் கொண்டு வந்தார். அதான் அதுக்கு பேர் டங்ஸ்டன் ஆசிட்னு சொல்லுவோம். அந்த WCO2 அந்த டங்ஸ்டன் ஆசிட்ல இருந்து வீழ்படிமமாக இது கிடைக்கும். அந்த வீழ்படிமமாக கிடைக்கும் போது அந்த டங்ஸ்டனுடைய பாய்சன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா, நல்லா இதை மாதிரி கருத்தில் கொள்ளணும். 1 மில்லிகிராம் 1 கிராமுக்கு 0.28 மில்லிகிராம் பாய்சன். இதுதான் தான் அதனுடைய பை ப்ராடக்ட். அரிட்டாப்பட்டி மலையில் கல் உடைக்கிறோம், நாங்கள் டங்ஸ்டன் கொண்டு வரோம். டங்ஸ்டன் ரேர் மெட்டலு, நியூக்ளியர் பிசிக்ஸ் தேவைப்படுது, ஆர்மரி வெப்பனுக்கு தேவைப்படுது, ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுது, எக்ஸ்ரே டியூப்ல தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு புற காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த நிறுவனம் தூத்துக்குடி இருந்து காப்பர் ஆலையை மூடிட்டு போக சொல்லி பல பேருடைய காவு வாங்கி சென்றதா அந்த நிறுவனம் தற்போது மீண்டும் காப்பர் எடுக்கத்தான் இங்கு வந்துள்ளது. இதை வல்லுநர்கள் கண்டுபிடித்து சொல்லுவார்கள். நான் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் கற்றறிவில் இதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் ஒரு வல்லுநர், வேதியியல் வல்லுநர், மெட்டலாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய உலக தனிமங்களை பற்றிய கற்றறிந்த சான்றோர்கள் இதை சொல்லுவார்கள். ஏனென்றால் டங்ஸ்டன் 660 கிராம் எடுப்பதற்கான முயற்சி அல்ல அது. இதனால் 9 தனிமங்கள் கிடைக்கும். ஏன்னா டெய்லிங்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு டன் கல்லை உடைக்கிறோம், 650 பிபிஐ. அது உடைச்சாச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு டன் கல் இன்னும் குப்பையில போடுவான், டெய்லிங்ஸ் சொல்லி வேஸ்டா கிடக்கும், இதே பகுதியில் கொட்டப்படும். அதுல இருந்து எடுக்கக்கூடியது முதல் பொருள் என்ன? காப்பர். காப்பருக்கு தான் இங்க குடி வைக்கப்பட்டிருக்கு. வேதாந்தா நிறுவனம் ஓக்ட்ரீ என்ற நிறுவனமும் கிளான்கோர் என்ற ஆஸ்திரேலிய ஐரோப்பியர்களிடம் பெற்ற கடனுக்கு 1730 பில்லியன் டாலர்களை கடனை பெற்றதற்கு, தன் கடனை அடைப்பதற்கு, அதாவது ஐரோப்பியனுக்கு விட்டு இந்த மலையை விட்டு கடனை அடைப்பதற்கு வந்துள்ள ஒரு நிறுவனம் தான் வேதாந்தா. இந்த வேதாந்தாக்கு எவ்வாறு ஏலம் கொடுக்கப்பட்டது? இந்த வேதாந்தாவின் பின்னணி என்ன? அதனை பற்றிய அறிக்கையை மத்திய அரசு உடனடியாக நமது தமிழக அரசின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். மீண்டும் ஏதோ ஒரு மக்கள் கிராமத்துல இந்த துண்டு போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிடாதீங்க. இவன் மண்ணையும் மலையும் காப்பாத்துறதுக்கு இது இப்ப நடக்கிறது இந்திய பொருளாதாரத்தினுடைய சுதந்திர போராட்டம். தென் மாநிலங்களவே இந்த மத்திய அரசு புறக்கணிப்பு பார்வையில தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பல்வகையில பல கட்சிகள் முன்வைக்கின்றன. ஏன் உலோகம் எடுக்கக்கூடிய கனிமங்களை, மைன்ஸ் இண்டஸ்ட்ரி எதுக்கு இங்க போய் ப்ரொமோட் பண்ணணும்? இங்க மைன்ஸ் இண்டஸ்ட்ரியில தான் யார் இங்க சர்வைவல் ஆகிட்டு இருக்கா? 50,000 ஏக்கரை நீங்க ப்ரொபோஸ் பண்றீங்க. வாட் இஸ் த ஸ்டேட் எக்கானமி? இந்த மாநிலத்துக்கு என்ன பலன் இருக்கு? ஒரு தனி நிறுவனம் ஓஏகிட்ரியும் கிளான்கோரும் வேதாந்தாவும் அவன் கடன் அடைக்கிறதுக்கு ஐரோப்பியன் நாட்டுக்கு போகக்கூடிய இந்த 1730 பில்லியனுக்கு நாங்க ஏங்க சாகணும்? எங்களுக்கு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த தூத்துக்குடி அணுகுண்டு ஆயுதத்துக்காக வச்ச குலசேகரப்பட்டினம் மாதிரி இதை திசை திருப்பிட வேண்டாம். மக்களுக்கு நீங்க ஒரு தேசிய தேவையின் காரணமாக இந்த தொழில் செய்யப்படுமானால் தாராளமா சொல்லுங்க. எங்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க? இங்க இருக்க புரோட்டா கடைக்காரனுக்கே பீகார்காரன் தான் வேலைக்கு வர்றான். இங்கனக்குள்ள இருக்க 5000 ஏக்கர் அழிக்கிறீங்க. இந்த மக்களுக்கு இவங்க ஒருத்தனுக்கு வேலை கொடுப்பீங்களா? அப்படியே கொடுத்தாலும் இவன் செங்கச்சம்பளம் தான் சுமக்க போறான்.
இந்த இவங்கெல்லாம் வந்து ஏதோ 2 ஆட்டுக்குட்டி மாட்டை வச்சுக்கிட்டு சொந்தமா தற்சார்பியல் பொருளாதாரத்துல இருக்கான். இவனை கொண்டு போய் நீங்க வந்து சல்லி மணல் தூக்குறது கொண்டு போய் விட போறீங்க. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்? உலக நாடுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு செல்வம் சேர்க்கும் முயற்சிக்கு இந்திய மக்களின் கார்பரேட் மைண்ட் யூஸ் ஆகுது, எங்களுடைய ஐடி பிரெயின் யூஸ் ஆகுது, எங்களுடைய பாராசிட்டிக்ஸ் வேணும். நாங்களும் ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து இந்த மண்ணில் மடியணும். தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எங்களை வாழ வைங்க, வாழ வழி விடுங்க.